पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணன் சகிதமாக ஹஸ்தினபுரம் வந்து திருதராஷ்டிரனை சந்தித்தனர். 100 பிள்ளைகளை இழந்ததனுடைய சோகம், துக்கம், கோபம் இவை அனைத்தும் திருதராஷ்டிரனுடைய மனதில் இருந்தது. பீமசேனனை அருகில் அழைத்து அரவணைத்து கொள்ள அழைத்தான் திருதராஷ்டிரன். அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் பீமனை தடைத்து பீமனை போன்ற ஒரு விக்கிரகத்தை அணைக்கச் செய்தான். பாருங்க, அந்த விக்கிரகம் பொடி பொடியானது. அந்த விக்கிரகத்தினுடைய துகள்கள் திருதராஷ்டிரனுடைய உடம்பில் குத்தி காயமானது. அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தோல் வலிமை திருதராஷ்டிரனுக்கு உண்டு. அதாவது 10,000 யானை பலத்தை கொண்டவன் திருதராஷ்டிரன். தன்னுடைய 100 பிள்ளைகளை கொன்ற அந்த பீமசேனனை கொன்றே தீர வேண்டும் என்று அணைப்பது சாக்கில் அப்படி கட்டி பிடித்திருக்கிறான். இதை ஏற்கனவே அறிந்திருந்த பகவான் கிருஷ்ணன் பீமனை தடுத்து விக்கிரகத்தை நிறுத்தினார். ஒரு சிந்தனை, ஒருவேளை பீமசேனனே அங்கு நின்றிருந்தால் என்ன நடக்கும்? பீமசேனன் ஒருவேளை இறந்திருப்பானா? இல்லை. இவனுக்கு 10,000 யானை பலம் என்றால் அவனுடைய ஒவ்வொரு அங்கங்களுக்கும் 10,000 யானை பலம் பீமசேனனுடையது. இருந்தாலும் திருதராஷ்டிரன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கோபம் இன்னும் தீரவில்லை. அந்த வைரி, என்னுடைய குழந்தைகளை கொன்றவன், அவனை எப்படியாவது பழி தீர்ப்பேன் என்கின்ற எண்ணம் திருதராஷ்டிரனுடைய மனதில் உள்ளது என்பதனை சபையில் நிரூபிப்பதற்காகவே இதனை அரங்கேற்றினான் பகவான் கிருஷ்ணன். எப்பொழுது பீமசேனன் இன்னும் சாகவில்லை என்பதை அறிந்தானோ, பகவான் கிருஷ்ணன் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக எடுத்து கூறி, இத்தனை அதர்மத்திற்கும் உன்னுடைய குழந்தைகளுடைய சாவிற்கும் காரணம் நீயே. நீ உன்னுடைய பிள்ளையின் மேல் வைக்கின்ற அந்த வியாமோகத்தினால், அதர்ம பக்கத்தில் நின்றதனால் இத்தனை என்ன சொல்லுது, மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கிறது என்பதனை புரிய வைத்தான். இப்பொழுது திருதராஷ்டிரனுடைய மனம் தெளிவானது. இப்போ அடுத்து காந்தாரியை சந்திப்பதற்காக இவர்கள் கிளம்பினர். ஏன்னா காந்தாரியை சந்திப்பதற்கு மிகவும் பயந்தனர். அவள் தர்மசீலன். எந்த காரணத்தை கொன்னிட்டும் தர்மத்தை மீறிய எந்த காரியத்தையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். இப்பொழுது அவளோ அவளுடைய 100 புத்திரர்களை, சகோதரனை, இப்படி அத்தனை பேரையும் இழந்து ஒரு மிகப்பெரிய கோபத்தோடு துக்கத்தோடு இருந்து, ஒருவேளை ஏதாவது சாபம் கொடுத்து விடுவாளோ என்கின்ற எண்ணத்தில் வேதவியாசர் கங்கா தீரத்தில் இருந்தார். உடனடியாக ஓடு வந்து பாண்டவர்களுக்கும் காந்தாரிக்கும் நடுவில் நின்று காந்தாரியனுடைய கோபத்தை சமாதானப்படுத்தினார். எவ்வளவுதான் சொன்னாலும் தர்மராஜன் காந்தாரியனுடைய காலில் விழுந்தான். காந்தாரியை அழைத்து, நான் மகா பாபி, நீங்கள் சாபம் விடுவதற்கு யோக்கியமானவன் நான் தான். ஏனா நம்மவரை கொன்று அவ்வளவு மாபெரும் தப்பினை செய்தவன் நான். தயவு செய்து என்ன சொல்லுது, என்ன சாபம் கொடுக்க முடியுமோ தயவு செய்து கொடுங்கள் என்று காலில் விந்து கதறினான் தர்மராஜன். இந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, மகாபாரதம் எப்பொழுது தன்னுடைய கணவனுக்கு கண்கள் தெரியவில்லையோ, அவர் பார்க்காத உலகத்தை நான் என்றும் பார்க்க மாட்டேன் என்று கண்களை கட்டி இருந்தாள். கடைசி வரை இந்த உலகத்தை அவள் காணவில்லை என்பதே உண்மை. ஆனால் ஒரு ஓரமாக சிறிய கீற்று, அந்த கீற்றில் தர்மராஜனுடைய காலில் இருக்கக்கூடிய பெருவிரல் காந்தாரியனுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, எப்பொழுது அந்த கீற்றில்
தர்மராஜனுடைய பெரு விரலினுடைய நகம் தெரிந்தது. அந்த நகம் எரிந்து சாம்பலாயினது. மகாபாரதம். அப்படின்னா அவளுடைய பார்வையின் வீச்சுக்கு இருக்கக்கூடிய சக்தி, தர்மத்தின்படி வாழ்பவர்கள் தன் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அது அப்படியே நடக்கும். இது நடக்கும் என்று ஏற்கனவே வேதவியாசர் அறிந்திருந்தார். அதனால்தான் மிகப்பெரிய ஆபத்து நம் பாண்டவர்களுக்கு வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் முன் நின்று காந்தாரி முன் பேசிக்கொண்டார். எப்பொழுது இப்படி நடந்ததோ காந்தாரி மிகவும் தன்னை நினைத்து வருத்தப்பட்டாள். எப்படி இருந்தாலும் நான் இப்படி இதை செய்திருக்க கூடாது. அதாவது தர்மராஜனுடைய காலுடைய பெருவிரலுடைய நகம் எரிந்தது. இப்போ காந்தாரியுடைய மனம் சாந்தமானது. ஏன்னா வேதவியாசர் அவ்வளவு தூரம் அதர்மம் அவள் பக்கமே, அவளுடைய குழந்தைகள் பக்கமே இருப்பதை எடுத்துரைத்த உடனே அவள் புரிந்து கொண்டால் அடுத்து அர்ஜுனனையும் நகுலனையும் சகாதேவனையும் வாரி அணைத்தால் நீங்கள் ஐவரும் இனிமேல் உங்களுக்கு தாய் நானே அப்படின்னு சொல்லி, ஏதாவது காம குரோத கோப மோக இப்படி எல்லாவற்றையும் துறந்து நிர்மலமான மனதினால் திருதராஷ்டிரம் சரி காந்தாரியும் ஆனார்கள். இப்போ எப்பொழுது காந்தாரியும் திருதராஷ்டிரனும் சமாதானம் ஆனரோ இவர்கள் அடுத்து தங்களுடைய தாயான குந்தியை காண சென்றனர் பாண்டவர்கள். 13 வருடங்களாக தன்னுடைய பிள்ளைகளை பிரிந்து இப்பொழுதுதான் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய பாக்கியம் குந்திக்கு கிடைத்திருக்கிறது. அவளால் அந்த துக்கம் தாழவில்லை. இன்னும் சொல்ல போனால் தான் உடுத்து இருந்த சேலைதனை முகத்திலே மூடி தன்னுடைய அழுகையை நிறுத்த முடியாது. அப்படி கலங்கினாள் குந்தி. இன்னும் சொல்ல போனா அவள் பார்த்தது எல்லாம் பாண்டவர்களுடைய உடம்பில் எங்கெங்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சாமான்யமா இத்தனை பெரிய யுத்த ரணாங்கத்தில் என் குழந்தைகள் எவ்வளவு போராடி வந்திருக்கிறார்கள். அவர்களை தொட்டு தழுவி ஆசீர்வாதம் செய்தார். இப்போ எப்படி ஒரு கன்றுக்குட்டி தாயை தேடினால் எவ்வளவு சந்தோஷப்படுமோ அதே போல குந்தியும் பாண்டவர்களும் இணைந்தனர். அடுத்து திரௌபதியை காண்பதற்காக இவர்கள் செல்ல பாருங்க, எப்பொழுது இவர்களை பார்த்தாரோ அது சந்தோஷமா துக்கமா என்று தெரியாது. தலை சுற்றியபடி தரையில் சாய்ந்தாள் திரௌபதி. சுதாரித்து கொண்டு எழுந்து, நீங்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்பது ஒரு புறம் சந்தோஷம் இருந்தாலும் அந்த ஜெயம் என்கின்ற வெற்றியை கொண்டாடும் மனநிலையில் நான் இல்லை. ஏன்னா இதை யாரை வைத்து கொண்டாடுவது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? ஏன்னா யாரெல்லாம் இந்த வெற்றியை கண்டு சந்தோஷப்படுவார்களோ, இன்னும் சொல்ல போனா காந்தாரியினுடைய நிலையும் திரௌபதி நிலையும் ஒன்றாக இருந்தது. திரௌபதியினுடைய 5 புதல்வர்களும் இன்று இல்லை. திரௌபதியினுடைய சகோதரன், அவருடைய தந்தை இன்று யாரும் இல்லை. பாண்டவர்களை தவிர கதி என்று சொல்வதற்கு திரௌபதிக்கு யாரும் இல்லை. ஆனால் ராஜ்யம் மட்டும் வெற்றியினால் கிடைத்து விட்டது என்றால் இதை யாரிடம் சொல்லி கொண்டாடுவது என்கின்ற ஒரு துக்கம் திரௌபதிக்கு இருந்தது. அத்தனை பேரும் மனதினை சமாதானப்படுத்தி அனைவரும் சேர்ந்து காந்தாரியை சந்தித்தனர். அப்போ குந்தியையும் திரௌபதியையும் பார்த்து, ஏறக்கூடிய திரௌபதி, நீயும் நானும் ஒரே நிலையில் தான் இருக்கிறோம். நம்மை சுற்றி உள்ள அனைவரையும் நாம் இழந்து விட்டோம். ஒன்று நன்றாக ஞாபகம் வருகிறது. இது அனைத்திற்கும் காரணம் காலமே. இதை ஞானிகள் எத்தனையோ புரை சமைதனில் சொன்னார்கள். இன்றைக்கும் பசுமரத்து ஆணி போல அந்த வார்த்தைகள் என் காதில் ரீங்கரித்து கொண்டு இருக்கின்றன. விதுரன் எவ்வளவு தூரம் அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இன்று சத்தியம் சத்தியம் என்று
என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட அந்த கௌரவ குலத்திற்கே நாசத்திற்கு நானே காரணமாகிவிட்டேன். இப்போ ஒரு விதமாக அவர்களுடைய சோகத்தை, துக்கத்தை, கோபத்தை இவை அனைத்தையும் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ரணரங்கத்திற்கு போய் நம் குழந்தைகள் உடலெல்லாம் இருக்கிறது, அதற்கு உண்டான ஈமக்கிரியைகளை செய்ய வேண்டும். அப்போ எல்லாரும், அதாவது பாண்டவர்களும் சரி, காந்தாரியும் சரி, பகவான் கிருஷ்ணனும் சரி, வேதவியாசரும் சரி, அனைவரும் இப்பொழுது ரணரங்கத்திற்கு கிளம்பினர். அந்த நேரத்தில் பாருங்க, பகவான் வேதவியாசர் காந்தாரிக்கு ஒரு திவ்ய திருஷ்டி தன்னை அருளினார். தன்னுடைய குழந்தைகள் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர்கள் சிறு பிராயத்தில் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் கொடுக்காத ஒரு திருஷ்டியை, தன்னுடைய குழந்தைகள் அனைவரும் ரணரங்கத்தில் பிணமாக வீழ்ந்து கிடக்கும் பொழுது இந்த காட்சியை, காந்தாரியை காணும்படி ஒரு திவ்ய திருஷ்டியை ஏன் அருளினார் என்றால், கணையனை விட மிக அதிகமான புண்ணியத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறாள் காந்தாரி. எப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளை யுத்த ரணாங்கத்தில் என்ன சொல்லுது, பிணங்களாக பார்க்கும் பொழுது எந்த தாயும் நிச்சயமாக தாங்க, இதற்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் மேல் நிச்சயமாக கோபம் வரும். அந்த கோபத்தினால் நிச்சயம் சாபம் தருவாள். அந்த சாபத்தினால் இவளுடைய தபோ சக்தி குறையும். பாருங்க, இது பகவானுடைய விளையாட்டுக்களில் ஒன்று. எப்பொழுது திவ்ய திருஷ்டியானது காந்தாரிக்கு வந்ததோ அப்பொழுது தன்னுடைய மக்களை, பிணங்களை எல்லாம் நரிகளும் நாய்களும் வந்து என்ன சொல்லுது, அது அதற்கு வேண்டியதை பிடுங்கி தின்று கொண்டு இருக்கின்ற அந்த கோரமான காட்சியை ஒரு தாய் தன்னுடைய மக்களினுடைய உடல்களை பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் துக்கம். ஆனால் இதற்கெல்லாம் யார் முழுமையான காரணம் என்று இப்பொழுது காந்தாரியினுடைய மனதில் பதிந்தது என்ன என்றால், பகவான் கிருஷ்ணன் பக்கம் திரும்பினால் காந்தாரி, கிருஷ்ணா, இவ்வளவு பெரிய கோரமான யுத்தம் நடந்திருக்கிறதே, நீ ஏன் இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாய்? இன்னும் சொல்ல போனா, இந்த யுத்தம் நடந்திருக்கிறது என்றால் இதற்கு நிச்சயமான மூல காரணம் நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்க முடியாதா? அப்போ எப்பொழுது என் பிள்ளைகளையெல்லாம் இழந்து இவ்வளவு நான் துக்கத்தில் இருக்கிறேனோ அதே மாதிரி உன்னுடைய குலத்தின் மக்கள் அத்தனை பேரையும் நீ இழந்து இதே துக்கத்தை நீ அனுபவிக்க கடவாய் என்கின்ற சாபத்தை காந்தாரி பகவான் கிருஷ்ணனுக்கு. கௌரவ குலம் எப்படி நாசமானதோ அதே போல உன்னுடைய குலத்தில் இருப்பவர்கள் ஒருவரும் மற்றவரை அடித்து சித்து மடிவர். இதுதான் காந்தாரியினுடைய சாபம். இப்போ கிருஷ்ணனை பொறுத்தவரை இந்த சாபம் நல்லதே என்று மனதில் நினைத்தான். அவதார காரியம் முடிந்து செல்லும் பொழுது இந்த யாதவ குலத்தை என்ன செய்வது, எப்படி அழிப்பது என்கின்ற சிந்தனை கிருஷ்ணனிடம் இருக்கும் பொழுது காந்தாரியினுடைய சாபத்தினால் நிச்சயமாக யாதவ குலத்தை அழிப்பது அப்படிங்கிறது இது பகவானுடைய இச்சையே. இது இப்பொழுது இல்லை, இன்னும் 36 வருடங்கள் கழித்து நடக்கக்கூடியது. யாதவ குலத்தில் ஒருவர் மற்றவரை அடித்தே தன் குலத்தை நாசமாக்கி கொள்வர் என்பது காந்தாரியினுடைய சாபம். பாருங்க, இதுவரை நன்றாக இருந்த பொழுது ஒரு நாளும் அந்த திவ்ய திருஷ்டி இதனை கொடுக்கவில்லை. ஏன்னா மிகப்பெரிய புண்ணியத்தை நிச்சயமாக, அதாவது ஒரு ஜென்மத்தில் இவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் அதைவிட அதீத புண்ணியத்தை நினைத்தால், செய்திருந்தால் அதை நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் அதை இறக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் நிச்சயமாக செய்து விடுவார். பாருங்க, அது மட்டுமா அப்படின்னா, இந்த திருதராஷ்டிரனும் காந்தாரியும்
பதி பத்னியாக ஜென்ம ஜென்மங்களில் இருந்து வருபவர்கள். ஏதோ இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த திருதராஷ்டிரனும் காந்தாரியும் கணவன் மனைவியா அப்படின்னா இல்லை. எப்படி காலம் இருக்கும் வரை சிவனுக்கு பார்வதியோ பிரம்மதேவனுக்கு சரஸ்வதியோ, அதே போல திருதராஷ்டிரனுக்கு காலம் காலமாக இவா 2 பேருமே கணவன் மனைவிகள். அப்போ அந்த புண்ணியமானது எந்த காரணத்தை கொண்டிட்டும் கணவனை விட அதீத புண்ணியம் காந்தாரியிடம் இருக்கக்கூடாது என்பதனால் இந்த சாபத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டான் பகவான் கிருஷ்ணன். மேலும் என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.